வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலர். இப்போ நம்ம வீட்டில் தான் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேஸ் காலியாச்சு. கேஸ் புக் பண்ண வரல. சரி, அதனால் கேஸ் காலியாச்சு. நம்ம பாரம்பரிய முறையில் அடுப்பு நம்ம சமைக்க போகிறோம். பாருங்கள், வாங்க ஃபுல் வீடியோவில் போகிறோம். பார்த்தீங்களா, அடுப்பு நடக்குதுதா. இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம அடுப்பில் இது பண்ணிட்டுருக்கோம். உண்மையிலே இது ஒரு எப்படி சொல்கிறது, இது பார்த்தோன்னே எனக்கு ஊரில் பண்ண மாதிரியே நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நமக்கு ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு, விறகடுப்பு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே உள்ளே நம்ம விறகடுப்பு பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ வெளியில் வச்சு பண்ணுறோம். இந்த மகள் ஸ்கூலுக்கு வந்துட்டோம், ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்களா? ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. சரி, அதனால் அவங்களுக்கு ஃபுல் டே அவங்களுக்கு அதனால சாப்பாடு செஞ்சு வச்சுக்கணும்ல. அதனால் நம்ம விறகடுப்பை இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு உண்மையிலே சமைக்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு விஷயம். எப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்கள் ஊரில் தான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வெளியில் வச்சு விறகடுப்பு இது பண்ணோன்னே சரி பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு, ஊரில் உள்ள ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. உண்மையிலே நம்ம கேஸில் சமைச்சு சாப்பிட்றத விட இந்த அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்றது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், நல்ல ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம விறகு அடுப்பில் செஞ்ச சாப்பாடை பார்த்தீங்களா? இது இந்த கேஸ் அடுப்புக்கும் விறகு அடுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்களா, சாப்பாடு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியது தான். சரி, ஓகே. விறகு அடுப்பு சமையல் பார்த்தீங்களா, பருப்பு குழம்பு. என்ன குழம்பு? பருப்பு குழம்பு. அது சாப்பாடு வச்சு சாப்பாடு வைக்கிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, விறகு அடுப்பு குழம்பு. உண்மையிலே இது உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட வேண்டியது தான். விறகு அடுப்பு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு தாளிச்சு எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே பருப்பு ஊற்ற வேண்டியது தான். இல்லை, பருப்பு இருக்கிற பருப்பு அவைய வச்சு இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த கடாயில் எல்லாமே போட்டு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. இதில் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தக்காளி வெட்டிகிட்டு இருக்காங்க. தக்காளி வெட்டிகிட்டு இருக்காங்களா? இது எல்லாத்தையும் போட்டு இதில் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பருப்பை போட்டு அப்படியே குழம்பு ரெடி. வெங்காயம் மயங்கிறதுக்கப்புறம் தான் தக்காளி போடணுமா? புரியல, சவுண்டா தான் சொல்லுவேன். தெரியாது.
மூடி எடுத்து அதான் அன்றைக்கு அந்த பால் இல்லாமல் போடுறது காரணம்னு வாங்கிச்சா வாங்கிச்சா ஆ தக்காளி போடல வதங்கிச்சு அப்புறம் அது அதான் வதங்கிடுச்சு மட்டும்தான் மாட்டிருக்கோம் இந்த இது பண்ணிருக்க பருப்பு போடுறது பருப்பு மிளகாத்தூள் போடுறாங்க மிளகாத்தூள் இந்த மாதிரி ஏற்றாது அது நல்லா இருக்கும் சாதாரண கொஞ்சம் பருப்பு ஊற்றியாச்சு குழம்பு ரெடி பருப்பு குழம்பு ரெடி இன்னொரு 5 நிமிஷம் அப்படி வச்சு மூடி இது பண்ணிட்டு நம்ம உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் சரி ஓகே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் சரி ஓகே சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க விறகு அடுப்பில் சமைச்ச சாப்பாடு சமைச்சாச்சு சாப்பாடு வந்தாச்சு சாப்பிட போகிறோம் சாப்பாடு எல்லாம் சமைச்சு முடிஞ்சது சாப்பாடு வந்துச்சு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் என்ன ஒன்றா கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுக்கும் விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கும் மேலே நிறைய இயற்கையில் சமைக்கிறதுக்கும் மேலே நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது சாப்பாடெல்லாம் நல்லா இந்த கேஸ் அடுப்பை விட விறகு அடுப்பில் சமைக்கிறது நல்லா இருக்குது இன்னொன்று சூப்பராக இருக்குது சரி ஓகே இன்னொரு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் சரி ஓகே உறவுகளே நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உண்மையிலேயே நல்ல ஒரு விறகு அடுப்பு சமையல் உண்மையாக நல்லா இருந்துச்சு சமையல் சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுனேன் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மீண்டும் என்னோட வீடியோ சந்திக்கிறேன் நன்றி